ப்ரோ, என்ன பண்ணிட்டு இருக்க? ம் பார்த்தா தெரியலையா? நாவல் எழுதிட்டு இருக்கேன். பார்த்தா ஏதோ கிறுக்குற மாதிரி இருக்குது. இல்லை, இத பார்த்தா உனக்கு கிறுக்குற மாதிரியா தெரியுது? ஆமா, பின்ன என்ன பார்த்தா கிறுக்குற மாதிரி தான் இருக்கு. இதை போய் எவனாவது எழுத்துன்னு சொல்லுவானா? டேய், ஒரு இலக்கிய ரசனை இருக்கணும்டா. என்னது? இலக்கிய ரசனையா? இது என்னையா இலக்கியத்துக்கு வந்த சோதனை? உனக்கு ஏதாவது ஆச்சா ப்ரோ? ஏன்டா? என்ன கிறுக்கி வச்சிட்டு இருக்க? கேட்டா இலக்கியங்கிற கலைங்கிற ஒன்னும் புரியல. நோ, வெளியில போகும்போது ஹெல்மெட்லாம் போட்டு போறியா இல்ல சும்மா தான் போறியா? ஏன்டா? இல்ல, அடிக்கிற வெயில்ல உன் மண்டையில ஏதாவது உருகி வடியுதா? இப்ப என்னப்பா தெரியணும் உனக்கு? நாவல் தான்டா எழுதுறேன், பாருடா. நல்லா பாரு. நாவல் தான் எழுதுறேன். மொத்தத்துல என்ன லூஸ் ஆக்க போறேன்னு நினைக்கிறேன். இது எழுத்தா? ஆ? இது என்ன லாங்குவேஜ் எழுத்து? படிச்சியா? ஏய், அறிவு இருக்காடா உனக்கு? ஆ? இப்படி கண்ட மாதிரிக்கு கிறுக்கி வச்சிருக்க. கேட்டா கதைங்கிற நாவலுங்கிற. என்ன பார்த்தா உனக்கு பனானா மாதிரி தெரியுதா? டேய், டிஎன்ஏல இப்படிதான் யாருமே கோட் எழுதாம ஆட்டோமேட்டிக்கா ரேண்டம் ஈவெண்டா தான் புரோட்டீன்ஸ் வந்து அமினோ ஆசிட்ஸ் மூலமா உண்டாகுது. இந்த புரோட்டீன்ஸ் எல்லாம் ஜீன்ஸை ஒரு வரிசையில உருவாக்குது. இந்த ஜீன்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் டிஎன்ஏவா ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரேண்டம் ஈவெண்ட்ஸா நடக்கும்போது இது ஏன் ஒரு பொன்னியின் செல்வனாவோ சிவகாமியின் சபதமாகவோ உருவாகக்கூடாது? ஐயா, ஆளை விடுறா சாமி. நீ எழுதின நாவல் நல்லா தான் இருக்கு. நான் இப்பவே படிச்சிட்டேன். எனக்கு வேற வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். கண்டிப்பா இது உருவாகும், வேணா பாரு.